இலக்கையாக உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ராதாபுரம் தாலுகாவை பாலைவனமாக்கி விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். தயவு செய்து திமுக அரசே, ஆளுகின்ற அரசே, எந்த காரணத்தை கொண்டும் தயவு செய்து நம்ம இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அப்பாவு ஐயா அவர்களுக்கோ, எம்பியாக இருக்கக்கூடிய ஞான திரவியம் அவர்களுக்கோ, ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கோ, அதே போல இனிமேல் சீட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா கிரகாம்பல் அவர்களுக்கோ சீட்டு கொடுத்து ராதாபுரம் தாலுகாவை தயவு செய்து பாலைவனமாக்கி விடாதீர்கள். எத்தனையோ நாடாண்ட நாடாரினத்தில் எத்தனையோ நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுங்கள். ஐயா காமராஜர் வழியை பின்பற்றுவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னும் இந்த உலகத்திற்கே தண்ணி கொடுத்தவர் வந்து இந்த காமராஜர் ஐயா. அவர் டேமை கட்டி இந்த நாட்டுக்கே தண்ணி வழங்கியவர். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காமராஜர் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சில பேர் அவருடைய பாதைகள் எல்லாம் தகர்த்து எறிந்து விட்டு ஒரு தாலுகாவே பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய திமுக சொந்தங்களே, உறவுகளே, உங்கள் தலைமையிடம் சொல்லுங்கள். திமுகவிற்கு நாங்கள் இதுவரையில் பெரிய வேண்டுகோள் வைக்கவில்லை, இப்பொழுது வைக்கிறோம். நீங்கள் இந்த ராதாபுரம் மக்களை காப்பாற்ற வேண்டும் நினைத்தால், அரசியலிலே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் நினைத்தால், தயவு செய்து அப்பா அவர்களுக்கும், ஞான திரவியம் அவர்களுக்கும், ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கும், கிரகாம்பல் அவர்களுக்கும் சீட்டு கொடுத்து இந்த மக்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் என்பதை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எந்த காரணத்துக்கு இவர்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க.